திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். குறிப்பாக அன்புமணியை அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் என்றும், கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணியை நீக்குவேன் எனவும் அதிரடியாக கூறினார். இது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ராமதாஸின் சரமாரி குற்றச்சாட்டுக்கு மத்தியில் பாமக நிர்வாகிகளுடன் நாளை அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்துவதாக கூறப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள பனையூர் அலுவலகத்தில் நாளை முதல் ஞாயிறு வரை பாமக மாவட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகளை பாமக தலைவர் அன்புமணி சந்திக்க உள்ளதாகவும், மாவட்டம் தோறும் புதிய உறுப்பினர்கள் அட்டைகளை அன்புமணி வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டும் பொதுக்குழு கூட்டத்திற்கு யாரும் செல்லக்கூடாது என்றும், அவர் வாய் வழியாக உத்தரவு பிறப்பிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேவைப்பட்டால் கட்சியை முழுமையாக கைப்பற்றி வழிநடத்தவும் அவர் யோசனை செய்து வருவதாகவும் தெரிகிறது. இதன் மூலம் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான சண்டை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.